40 பேர் சாவச்சிக்கிறான் விஜய். 40 பேரை சாவடிச்சுக்கிறான்னா விஜயா? ஆமாப்பா, என்னப்பா சொல்ற? 40 பேரை சாவச்சிட்டு ஆ. 4 நாளுக்கு அப்புறம் வந்து ஐயோ சாவச்சிட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுடலாம் ஓ, யார்? விஜய். விஜய். ம். அதுதான் இப்போ ஃபுல் கான்ட்ரவர்ஷியல் ஆகிட்டு டாபிக். அதை பற்றி தான் எங்க போனாலும் அதை பற்றி தான் பேசிங்கிறாங்க. ம். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணி நம்ம போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ பண்ணிக்கிறோம். ரொம்ப பேஜாரு. 40 பேர் சும்மாவா? சும்மா சின்ன பசங்க, கொல்லிங்கோ, எவ்வளோ பேர் அங்கே இன்னோசென்ஸுங்க செத்துக்கிறாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து விஜய் தான். விஜய் தானா அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. யாரும் இல்லை, டிவி கோட ஆப்போசிஷன்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக என்ன ஆயிக்குதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் டீப் இன்சைட் போய் பார்த்தேன் என்ன மேட்டருன்னு சொல்லிட்டு. பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டு பொலிட்டிக்கல் அஜெண்டான்னு சொல்லிட்டு. ஓகே. கரூர் தமிழ்நாட்டில் 40 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். பேசுறதுக்கு நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு பேசி தான் ஆகணும். நம்மளால் நியூஸ் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் ஆகணும். தளபதி விஜய் வந்து 40 பேரை சாவடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன்ஸ் சொல்லின்னு இருக்காங்க. ஆப்போசிஷன் சொல்லிக்கிறாங்களா இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம சொல்ல, ஆப்போசிஷன்ஸு யார் யார் டிவிக்கு அண்ட் விஜய்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து விஜய் தான் 40 பேரை சாவடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க. இன்னொன்று, விஜயோட ஹேட்டர்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேன்ஸ் கூட நிறைய பேருக்கு இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் போயிருக்குது. ஆமாம், ஏன்னா இந்த வீடியோ ஃபேன்ஸு வந்து பிளைண்டாக சப்போர்ட் பண்ணலாம், பட் நிறைய பேருக்கு என்ன ஆக்சுவலாக இன்டெப்த்து என்ன ஆயிக்குதுன்னு தெரியல. அவங்க க்ளீனாக தெரியல. ஏன்னா நான் நிறைய வீடியோங்களை பார்த்து ஈஸியாக நம்பிடுறாங்க ஜனங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே அப்படி தான். நல்லவங்களை கெட்டவங்களா மாற்றிடும், கெட்டவங்களை நல்லவங்களா மாற்றும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா அதை பற்றி என்ன ஆச்சுன்னு? ஷோ என்னன்னா, ஸோ விஜயோட கட்சி வந்து டிவிக்கு. ஓகே, இவங்க வந்து ரெகுலராக வந்து ரேலிஸ் நடத்தின்னு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுன்றது 2026 எலெக்ஷன் வரப்போகுதுனால அப்பப்போ எலெக்ஷன் நார்மலாக ரேலிஸ் நடத்தின்னு இருக்காங்க. ஸோ இது அவங்க 4th or 5th ரேலின்னு நினைக்கிறது. கரூர்ன்ற ஊர் ரேலி போகும்போது அவங்க வந்து பர்மிஷன்ஸ் கேட்குறாங்க. யார்கிட்ட? போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கெல்லாம் பர்மிஷன் கேட்டு அவங்க வந்து ரேலி நடத்திக்கிறாங்க. ஓகே. அந்த பர்மிஷன் கேட்கும் போது அவங்க வந்து கேட்டுக்கிற இடம் வேற, கொஞ்சம் பெருசான இடம். ஸோ இவங்க என்னன்றாங்க வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் புரியல, அப்போசிஷன் வந்துட்டு சின்ன இடம்னு சொல்கிறாங்களா? ஆமாம், அப்போசிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிக்கே ஃபர்ஸ்ட் கேட்டாங்க இல்லையா, அந்த இடம் வந்து கொடுத்த இடக்கணும் இன்னும் சின்ன இடம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கேட்ட விடம் வந்து சின்ன விடம், அதனால தான் இது பெருசா கொடுத்துக்கிறேன்னு இவங்க சொல்றாங்க. ஆப்போசிஷன் இது டிவிக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதுதான் நல்ல இடம், நாங்க எல்லாம் டிசைட் பண்ணி அந்த இடத்த கரெக்டா சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஓகே. பட் ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா, எஸ்டிமேஷன் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா 10,000 பீப்புள்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு, க்ரௌட் வரும்னு சொல்லிட்டு எஸ்டிமேஷன் 10,000 பேர். ஆக்சுவலாக இன் கிரவுண்ட் என்ன ஆயிக்குது 25 to 30,000 பீப்புள்ஸ். ஓகே ஓகே. ஓவர் க்ரௌடட் ஆகிட்டு எஸ்டிமேஷனுக்குன்னு மேலே போயிட்டு இருக்குது இந்த இது. ஓகே. ஸோ 30,000. ஆமாம், 30,000 ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணோன்னா சும்மாவா? எவ்வளோ பேர் போலீஸ் ஃபோர்ஸ் வேணும், எவ்வளோ பேர் அவங்க டிப்ளாய் பண்ணிக்கணும், இதெல்லாம் கண்ட்ரோல் யார் கையில் இருக்கு? எல்லாம் போலீஸ் கையில் தான், போலீஸ் அஃபிஷியல்ஸ் கையில். ஸோ அவங்க என்னன்றாங்க, நம்ம எஸ்டிமேஷன் 10,000, 30,000 ஜனங்க வந்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் அவங்க கேட்கவே கூடாது. ஓகேவா? இவங்க எவ்வளோதான் க்ரௌட் வந்தாலும் அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸஸ் டிப்ளாய் பண்ணணும். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணது தான் இருக்கிறது போலீஸ் ஃபோர்ஸ். டைரெக்டாக விஜய் தான் சாவச்சான் இது தான் பண்ணான்றது தப்பு. ஏன்னா இது ஆக்சுவலாக ஒரு ப்ரீ பிளான்ட் மர்டர்னே சொல்லலாம். இது இவ்வளோ பேர் 40 பேர் சாவடிச்சுக்கிறது வந்து. அப்போ அந்த இன்சிடென்ட்ல என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்க. எப்படி அந்த க்ரௌடெல்லாம் இதாச்சு? இது க்ரௌடு வந்து ஏதோ ஸ்லிப்பர்ஸில் அடிச்சாங்க, கத்தியில் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ கொடுத்துக்கிற இடமே சின்ன இடம். இந்த சின்ன இடத்த கொடுத்து அவ்வளோ பேர் அங்கே இருக்கும் போது ஒருத்தர் இப்படி தள்ளி விட்டா போதும், ஒருத்த உழுந்தா அவங்க மேல உழுந்து இவ்வளவு பேர் அதனாலே உழுவாங்க. ஒரு வேவ் மாதிரி. ஆமா, ஒரு நடுவில் ஒரு இம்பாக்ட் ஆயிடுச்சுனாலே அது எல்லாரும் அங்க உழுறத்தாங்க. க்ரௌட்ல அப்படித்தான் ஆகுமே.
அதனால அந்த க்ரௌட்ல இருக்கிறவமோ ஒரு கும்பல் எந்துக்குது க்ரௌட்ல. ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பின்னாடி இருந்து முதல்ல கத்தியில அடிச்சுக்கிறது, ஸ்லிப்பர் தூக்கி போடுறது, அந்த மாதிரி ஆயிக்கும் போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க, பேனிக் ஆயிடுவாங்க. பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறது, மைக் ஆகி விழுந்துக்கிறாங்க. யாரை காப்பாத்துறது, யாரை இது பண்றதுன்னு தெரியவே இல்லை. அவ்வளோ ஒரு க்ரௌட்ல இதெல்லாம் ஆகும்போது மூச்சு பிடிச்சிக்கோ. நம்மளுக்கே இப்போ நல்லா ஒரு ஹெல்தி பர்சன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டினாலே மூச்சு பிடிச்சின்னு தலை சுத்தி விடுறது காமன். ஆமா, கேட்கும் போதே தலை சுத்துது. மெடிக்கல் இது இல்லை, கரெக்டான கண்ட்ரோல் இல்லை, பேரிகேடெல்லாம் ஒச்சு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ஒருத்தர் நடுவில் பூந்து பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு, கத்தியில அடிச்சு, செருப்பு தூக்கி போட்டு இதெல்லாம் பண்றான்னா அவன் என்னத்துக்கு பண்ணுமாக்கும். ஆமா, ஆக்சுவலா வீடியோல ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கு. லைவ் அவங்க ஸ்லிப்பர் தூக்கி போடுறது வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு. எல்லாமே கேப்சர் ஆயிக்குது. நிறைய பேர் அங்க வீடியோஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கேப்சர் ஆயிக்குது. நிறைய பேர் இவங்க ஸ்லிப்பர் தூக்கி போடுறது, எவ்வளவு ஒரு 4 ஸ்லிப்பர் பறக்குது அவன் மேலே, எப்படி ஜெயிக்கிட்ட பறக்குது. அவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க. இது விஜய் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு, விஜய்னால தான் இவ்வளவு பேர் சொல்றான்னு சொல்லிட்டு வெறியில சொல்றாங்க இவங்க அப்போசிஷன்ஸ். விஜய் தான் இவ்வளவு பேர் சாவடிச்சான், விஜய் தான் 40 பேருக்கு பலி. அந்த ராத்திரியா போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க ராத்திரி. அப்புறம் எல்லாம் ப்ரீ பிளான் இதெல்லாம். அதுக்குள்ளேயே போஸ்டர் அவ்வளோ 1000 போஸ்டர்ஸ் ரெடி ஆகுது ஒருத்தர் மேல டிஃபேம் பண்றதுக்குன்னா அது ஆக்சுவலா ஒரு ப்ரீ பிளான் தான் இது. ஆமா, கரெக்ட். அது எப்படி இவங்க போர்ட்ரேட் பண்றாங்கன்னா எல்லாம் இதெல்லாம் ஒரு 1 வீக் பிஃபோர் எல்லாம் பிளான் ஆயிடுது. ஆமா, இவங்க பெர்மிஷன் தரதுக்கு முன்னாடியே அதெல்லாம் பிளான் ஆயிக்குது. அது அவங்க பிளான் பிரகாரம் தான் அந்த பெர்மிஷனே கொடுத்துக்கிறது அந்த இடத்துக்கு. ஓகே ஓகே, இப்படிலாம் ஆகணும்னு தான். இப்போ இவங்க என்னன்றாங்க, விஜய் தான் ஃபால்ட்டு, விஜய் தான் எல்லாம் பண்ணுது, ஒரு அவனுக்கு வந்து ஈவ இருக்க இல்லையா, கொஞ்சம் அவ்வளோ கூட இல்லையா, அவன் போய் ஜனங்களை பார்க்க அவ்வளோ ஆயிக்குது, ஒரு ஜனங்களை பார்க்க போல அப்படின்றாங்க. ஓகே. இப்போ பெங்களூர்ல நம்ம ஊர்ல விராட் கோலி ஆர்சிபி வின் கப் எதுன்னு பொசிஷன் ஆச்சு. இப்போ ரீசெண்டா ஆச்சு. எவ்வளோ பேர் செத்தாங்க. ஆமா, ஏன்னா போலீஸ் ஃபோர்ஸ்க்கும் ஐடியா இல்லை எவ்வளோ க்ரௌட் வராங்கன்னு. ப்ளஸ் கவர்மெண்ட்டும் கரெக்டான ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணல, என்ன ஒரு இது நடத்தணும்னு சொல்லிட்டு அங்கே பிளேயர்ஸ்க்கு டைம் ஆகுது இதாகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க. அதை பலியாந்து யாரு, ஜனங்கள் தான் மெயின் ஃபால்ட். ஆக்சுவலா ஒரு ஃபேனுன்றதுனால என்ன வேணா பண்றவங்க இருக்கிறாங்க நிறைய பேர், ஏன்னா உயிர் கொடுக்குறவங்க இது பண்றவங்கன்றது ஆக்சுவலாவே உண்மையாக்குறாங்க அந்த மாதிரி. அப்புறம் இந்த ஆம்புலன்ஸ்ல தண்ணி கதை அதெல்லாம் அதான். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ப்ரீ பிளான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 30,000 க்ரௌடு, அந்த 30,000 க்ரௌட்ல மூவ் ஆகிறதுக்கே இடம் இல்லாத போது ஒரு ஆம்புலன்ஸ் நடுவில் எனக்கு வழி விடுங்கன்னு சொன்னா எங்க வந்து விடுவேன் வழி? அதுதான். ஆமா, கல்லால தான் பூந்து போடலாம்னு சொல்லணுமா? அவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு அந்த போலீஸ் அப்போ கூட வந்து இல்லை இந்த இடத்துல வழி இல்லை, வேற ரூட்ல போங்க நம்ப கூடாதா? அதுதான். ரூட்டேவா இல்லை அந்த மொத்த ஊர்லயும் அங்க ஒண்டி தான், அந்த ரோடு ஒண்டி தான் இருந்துச்சா. அவ்வளோ எத்தனை ஆம்புலன்ஸ் போச்சுங்க? ஒரு 20-25 ஆம்புலன்ஸ் போய்க்குது. காலி ஆம்புலன்ஸ், அதுல யாருமே இல்லையாமா, யாருமே பேஷன்ஸே இல்ல அதுல. இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் சைரன் போட்டுன்னு போகுதுன்னா இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, என்ன ஒரு எமர்ஜென்சி இருந்தா தான் சைரன் போட்டுன்னு போனோம். சும்மாவே வந்து நீ தண்ணி பாட்டில் எத்துன்னு லைவா அங்க ஸ்பாட்ல நிறைய பேர் பிடிச்சி என்னாக்குது வண்டியில என்னாக்குதுன்னு கேட்கறாங்க. ஓகே, தண்ணி பாட்டில் செக் பண்ணி பார்த்தா தண்ணி பாட்டில் வச்சுக்கிறது. தண்ணி பாட்டில் என்னத்துக்கு எத்துன்னு போகுது? சைரன் போட்டுன்னு அவ்வளவு க்ரௌட தள்ளி நீ தண்ணி பாட்டில் எத்துன்னு போய் என்ன பண்ண போற? அர்ஜென்ட்டா எங்கேயோ விற்க போறாங்க. இல்ல என்ன பண்ண போறேன்? அது ஒரு ரீசனா தண்ணி பாட்டில் எத்துன்னு ஆம்புலன்ஸ் சைரன் போட்டு போறது அவ்வளவு அர்ஜென்ட்டா எங்க போறான்னு அது ஒரு கொஸ்டின் வருது. அது ஒரு இது வந்து கரூர்ல ஒன்றும் நடக்கல. விஜய் அவங்க ரேலி பண்ணும் போது நிறைய இடத்துல பண்ண இடத்துல எல்லாம் வந்து ஆம்புலன்ஸ், பண்ண இடத்துல எல்லாம் கரண்ட் ஆஃப், ஊருக்கு கரண்ட் ஆஃப். ஓகே ஓகே, நினைச்சு பாரு, 30,000 க்ரௌடு, லைட் இல்ல, கண்ட்ரோல் இல்ல, கத்தி எடுத்து வெட்டுறாங்க, பின்னாடி இருந்து ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க. இப்படி ஆகும்போது சாவாம என்ன பண்ணுவாங்க? அப்பா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குவாங்களா? இல்ல என்ன நடக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கரண்ட் கட் பண்ணாக்கா அவங்க ஸ்பீச் பேசுறது கேட்க கூடாதுன்னு. இப்போ ராலி வர்றதே எதுக்கு? க்ரௌட் இவ்வளவு இருக்குதுன்னு காமிச்சுக்கிறதுக்கு இல்ல, அந்த க்ரௌட வந்து கேதர் பண்றது எதுக்கு?
நான் அந்த ஜனங்களுக்கு என்ன பண்றேன்றது ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்றது காமிக்கிறது தான் ரேலி பண்றது. அவரோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்க என்ன அவங்க காஸ் என்னத்துக்கோசரம் அவங்க வரணும்ன்றது சொல்றது. இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கோசரம் 40 பேரை சாவடிச்சு அது நல்லது பண்ண வந்தவங்களே நீங்க தான் சாவடிச்சுன்னு சொன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இந்தா அவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி ஜனங்கள்லாம் இந்தா அந்த நாட்டுக்கு எவ்வளவு ஒரு ஆபத்து தெரியுமா? ஆமா வந்து இந்த பொலிட்டிக்ஸ்க்கு புதுசுன்னு இப்போ அவங்களுக்கு பய காமிச்சு. ஆமா இப்போ ஒரு நல்லது பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம்னு கேக்குறேன். இப்போ ஒருத்தர் நல்லது பண்ண வராங்க அவங்களுக்கு வந்து ஒரு மூவி நடிச்சா வருஷத்துக்கு ஒரு மூவி நடிச்சா 300 கோடி சம்பளக்குதாமா, 300 crores சேலரி இருக்குது இதுக்கு. அதெல்லாம் விட்டு இந்த செருப்படி வாங்கிக்கிறதுக்கு வருவாங்க யாருன்னா செருப்படி வாங்கின்னு காரியத்துக்கு வாங்கின்னு என்ன அவங்க மைண்ட் செட் இவ்வளவு நாள் சம்பாரிச்சோம் நம்மளுக்கு ஜனங்க பண்ணாங்க நம்ம இவ்வளவு ஜனங்க பண்றாங்கன்னா அவங்க மைண்ட் செட் இருக்குது. எதுக்கோசரம் பண்ணணும் இவங்களுக்கு? எதுக்கோசரம் வந்து 40 பேரை சாவடிக்கணும்? ஏன்னா வரப்போகுது அவங்களுக்கு. இதை நீங்க சிந்திக்கணும் மக்களே. எதுவுமே வராத இதுக்கு இவ்வளெல்லாம் பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்கிறது யாருக்குன்னு ஆசைப்படுவாங்களா? ஒருத்தர் விஜய்னே இல்ல விராட் கோலி இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க. ஆமா அப்படின்னா பப்ளிசிட்டின்றது ஒரு நல்ல பப்ளிசிட்டி வந்தா பரவாயில்ல, அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். விஜய் வந்துங்கிறது ஒரு நல்ல ஒரு வழிக்கு எடுத்துன்னு வரணும், ஜனங்களை ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்ட் செட் வந்துட்டு இது மாதிரி தப்பான பப்ளிசிட்டி வந்தா அவங்களுக்கு தான் கெட்டது. அது நல்ல பப்ளிசிட்டி இல்ல. பப்ளிசிட்டி வந்த மாதிரி நல்ல பப்ளிசிட்டியா வரணும். எது பண்ணி இப்போ நம்ம ஃபேமஸ் ஆகிறோம், நம்மளுக்கு ஒரு ஃபேம் வருதுன்னா அது நல்ல விதமா வந்தா தான் நம்மளுக்கு வேல்யூ இருக்கும். ஏதோ கொலை பண்ணி நீ ஃபேமஸ் ஆனின்னா பக்கத்துல இருக்கிறவங்க மஸ்தரா அப்படின்வான், பின்னாடி போனா இவன் ஒருத்தக்கு எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாம் நல்லது பண்றதுக்கு வந்த போது நல்ல பப்ளிசிட்டி அவங்க எல்லாரும் எதிர்பார்க்குவாங்க. ஆமா கரெக்ட். இப்போ என்ன சொல்ல வரேன்னா விஜய்ன்னு இல்லை விராட் கோலி வரும்போது இவ்வளவு பேர் சொல்லும்போது விராட் கோலினால தான் இவ்வளவு பேர் செத்தாங்கோ, விராட் கோலி அரெஸ்ட் பண்ணோம் நாங்க. அது எந்த விதத்துல கரெக்ட்? அந்த டைம்ல வந்து சொல்ற ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஆமா விராட் கோலி மேல என்ன தப்பு இவங்க மேல. இப்போ எப்படி சொல்றாங்கன்னா இதே விராட் கோலி எடுத்து விஜய் வந்ததுனால விஜய் மேல தான் தப்பு, விஜய் தான் சாவட்டான். ஏங்க இது ஏன் இந்த டிஃபரன்சியேஷன் எனக்கு புரியல. ஏன் இந்த மாதிரி ஒரு இது விராட் கோலின்றது ஒரு நார்மல் ஒரு பிளேயரு, விஜய் இப்ப வந்துக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் இது. ஸோ நார்மல் ஹேட்டர்ஸ் பொலிட்டிக்கல் ஹேட்டர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நார்மல் ஹேட்டர்ஸ் நம்ம பசங்க விராட் கோலியை பிடிக்கல அதுன்னு சொல்லிட்டு திட்டுறது பண்றது பண்ணுவோம் வச்சுக்கோ. இந்த பொலிட்டிக்கல் ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா இவங்க வந்து சாவடிச்சு கூட அவங்க அந்த இடத்த வர வைக்கிறதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறாங்க. அவங்க அதான் நடந்துக்குது. இப்போ அதுதான் 40 பேர் இருந்தது. அதனாலதான் 40 பேர் கொலை பண்ணி அவங்க வரணும், ஒருத்தரை வந்து டிஃபேம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு டேஞ்சர்னு நீங்களே யோசிங்க. ஒரு விஜய் வந்ததுனால இவ்வளவு பேர் செத்தாங்கோ அப்படி எப்படி போர்ட்ரே பண்றாங்கன்னா விஜய் தான் சாவடிச்சான் அவனால தான் யாரும் இல்ல. அது நார்மலா அந்த நியூஸ் பார்த்து எங்க வீட்லயே என்னன்றாங்க அவனுக்கு அவ்வளவு கூட புத்தி இல்லையா அவ்வளவு பேரை சாவடிச்சுக்கிறான்னு கேக்குறாங்க. சும்மா அப்படியே சொல்றது என்ன இது நான் கேட்டேன். அவன் எப்படி சாவடிக்க முடியும் அவ்வளவு பேரை? என்னத்துக்கு சாவடிக்கணும்? சாவடிச்சா சரி அதுக்கோசரமே வந்து சாவடிக்கணும்னு வந்திருந்தாக்கோசரம் எதுக்காக பண்ணணுமாக்குது? அவன் வந்துக்கிறது ஒரு நல்ல காசுக்கு. நான் அப்படி கேட்டேன். அவங்க என்னன்றாங்க இல்ல அவங்க வந்து அவங்க நல்ல எண்ணம் இல்ல, அவங்க வந்து கெடுக்கிறது நாட்டை கெடுக்கத்தான் வந்துங்கிறது. ஐயோ இந்த மாதிரி எல்லாம் யார் யோசிக்கிறாங்க? என்னத்துக்கு அது யோசிக்கிறாங்கன்னு புரியல எனக்கு. எதுக்கோசரம் அப்படி பண்ணோம் என்ன கேட்டேன் நானு. நீங்க வந்து இதே ஊர்ல விராட் கோலி வரும்போது நானு கேட்டேன் விராட் கோலி தப்பான்னு கேட்கும் போது என்ன சொன்னீங்க? விராட் கோலி மேலேயும் தப்பு, கவர்மெண்ட் தப்பு, போலீஸ் கண்ட்ரோல் பண்ணல, போலீஸ் தப்பு. நீங்க இதே அந்த ஊர்ல வந்து விஜய் வந்துக்கிறதுனால இவ்வளவு பேர் செத்துக்கிறாங்க, அது விஜய் தப்பான்னு கேட்டா ஆமா விஜய் தப்பு. இது என்ன கணக்கு? அதான் எனக்கு புரியல. ஏன் இந்த மாதிரி அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி ஏன் தான் எனக்கு புரியல. அதுதான் இவ்வளவும் ஒரே ஒரு காசுக்கோசம் தான் ஆகிக்குது. ஒருத்தர் வந்து டிஃபேம் பண்ணும், அவங்கள வர விடக்கூடாது. எப்படின்னா அவங்களுக்கு ஆக்சுவலா பயம், அப்போசிஷனுக்கு பயம் வந்து பயம் இந்த இருக்கும். பயம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு. ஆமா ஒரு ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலாம் அவங்கள்ட்ட இருந்து அப்போசிஷன். அவங்க இவ்வளவு வருஷமா இருக்கிறோம்
ஆமா இவ்வளோ வருஷமா நாங்க இது பண்ணிருக்கிறோம், அவங்க யோசிக்கலாம் நேத்து வந்த பையன் இவ்வளோ பண்றான்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். பட் இருந்தாலும் இவ்வளோ வருஷமா இவங்க காசு கொடுத்து ஒரு பிரியாணி இது எல்லாம் ஜனங்களுக்கு இப்போ இங்க நம்ம ஊர்லயே எங்கன்னா ரேலிக்கு போனோம்னா 500 ரூபாய் கொடுக்குற, 1000 ரூபாய் கொடுக்குற, நாங்களே எவ்வளவு வாட்டி போயிருக்கோமே, நம்மளே ஒரு வாட்டி போய்க்கிறோம், 500 இப்படிதான் கூப்பிட்டு வருது. சும்மா போயிட்டு வந்துருவோம். இங்கன்னா இங்குது 1 ரூபாய் கொடுக்காம இவ்வளவு பேர் வராங்க, இவ்வளவு பேர் உயிர் விடுறாங்க, இவ்வளவு பேர் உயிர் விட்டுங்களா என்ன தெரியுமா சொல்றாங்க, விஜய் மேல தப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. அவங்க குடும்பத்துல செத்துக்குறவங்க ஓகே ஓகே லிட்டரலா அவங்க அந்த அவங்க வைஃப் அவங்க பசங்களை எழுந்தவங்களே அவங்களே அப்படிதான் சொல்றாங்களே. ஆமா விஜய் மேல தப்பு இல்ல, போலீஸ் தான் தப்பு, கவர்மெண்ட் தான் தப்பு. ஸோ அவங்க கண்ட்ரோல் பண்ணல. அவங்க வந்து சென்ஸ்ஃபுல்லா யோசிக்கும் போது அப்படிதான், இது நான்சென்ஸா யோசிக்கும் போது தான் வந்து வந்துங்க ஒரு யாரோ ஹெல்ப் பண்ண வந்துங்க மேல கூட தப்பான்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சுவலான ட்ரூத். நீங்க வந்து எதுனா ஒன்று பார்க்குறீங்க சோஷியல் மீடியாவில், டைரெக்டாக பிளைண்டாக நம்பக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாங்க இவங்க தப்புனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்கள் மைண்டில் வர்றது எதுக்குன்னு. எதுக்குன்னு கொஸ்டின் வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். யோசிக்கணும் எதுக்குன்னு அது நீங்கள் இன்சைட் போய் ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் பிளைண்டாக வந்து ஆமா பாருப்பா இவ்வளோ பேரை சாவாஸ்டான்னு சொன்னா என்ன சொல்றது. உனக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நான் சொல்லுங்க இவ்வளோ நேரம். எனக்கு புரிஞ்சிச்சு, ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தான் எனக்கு இன்னும் தெரியல. அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆமாம் போடுங்க, உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம ரிப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறோம். ஆமாம், நம்ம உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஆக்சுவலாக நீங்கள் நம்மளுக்கு தெரியாதது இருக்கலாம், நம்ம வந்து தப்பா சொல்லலாம், நம்மளும் தெரியாம எதனா பேசிக்கலாம். ஆனா நீங்க உங்களுக்கு தெளிவாகிறீங்கன்னாக்கா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. உங்க பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கோ அதை ஷேர் பண்ணுங்க, நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.